கடவுள் இந்த வருஷம் கைவிட மாட்டாரு. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். சோதனைக்கு அப்புறம் தான் சாதனை வரும். இந்த வருஷம் சாதிக்க போறேன். சாதனை பண்ண போறேன். A few inches later. டீ பிசினஸ். ஒரு நாளைக்கு 5 வேளை டீ சாப்பிடுறேன். ஒரு மாசத்துக்கு ரஃபா 4500 ரூபா வருது. வருஷத்துக்கு 50,000 ரூபா கிட்ட வருது. பேப்பர் போடுறோம், டீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். பெரிய ஆளா வரும். ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த தடவை சொல்லி காட்டாம செஞ்சு காட்டு பார்க்கலாம். சொல்லாத செய்யுங்கிறேன். ஆமாம், செய்ய போறேன். சாதனை பண்ண போறேன். இந்த வைஷ்ணவி ஃபைல்ஸ். ஏய் தேங்க்யூ. நியூ இயர் ரெசல்யூஷன் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 10 பேருக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன். இதே ரெசல்யூஷன் தான் நான் போன வருஷம் எடுத்தேன். போன வருஷமும் எடுத்தேன், பண்ண முடியல. பட் இந்த இயர் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 பேருக்கு நான் வேலை கொடுப்பேன். பெரிய ஆளாக வர போகிறேன். அப்படியா? சரி, ஓகே. இந்த பிஸ்னஸ் ரெசல்யூஷன்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இருக்கிற வேலையை முடிச்சு கொடுத்துரு. 6 மணிக்குள்ளே முடிச்சு கொடுத்துருன்னா வீட்டுக்கு போகலாம். ஐயோ, பயங்கரமான ரெசல்யூஷன்ஸு. சாமி முன்னாடி ரெசல்யூஷனு, டீ சாப்பிட்டுட்டு ஒரு ரெசல்யூஷன், கொலிக்கு முன்னாடி ஒரு ரெசல்யூஷன். பா சரி, நான் ப்ரொஃபஸர் விகேஜே என்ன செய்தி சொல்ல போகிறேன். இப்போது புத்தாண்டு வருது, எல்லோரும் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க. வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸை தொடங்கணுன்ற ஒரு ரெசல்யூஷன். ஏன் அது புத்தாண்டு ஆரம்பத்தில் தான் எடுக்கணுமா? ரெசல்யூஷனாக ஒரு தீர்மானம். ஏன் அந்த தீர்மானத்தை 365 நாள் வரைக்கும் வெயிட்டிங் கொடுக்கணுமா? அது தீர்மானம்னா என்னங்க? ஒரு பெரிய தீர்மானம், பிஸ்னஸ் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய தீர்மானம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பெரிய தீர்மானம் அது நடத்தி காட்டணும் அப்படின்னாக்கா நிறைய குட்டி குட்டி தீர்மானங்கள் இருக்கும். இது எப்படின்னாக்கா, ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் பார்க்குறீங்க, அதை எடுத்துருவீங்க. 10,000 பார்த்தாக்கா அதுவும் பணம் தான், அதுவும் எடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி 1000 அதுவும் எடுப்பீங்க. அப்போது என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? 100 ரூபாய், 1000, 10,000 இதெல்லாம் சேர்த்து அப்படி கொண்டு வரும்போது 1 லட்சம் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஒரு வியாபாரம் அப்படின்னு வரும்போது வேல்யூ இஸ் வேல்யூ. அது 1 ரூபாய் இருந்தாலும் வேல்யூ தான், 1 லட்சம் இருந்தாலும் வேல்யூ தான். அதே மாதிரி தான் தீர்மானம், ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷனை நீங்கள் ஒரு முறை எடுத்தால் பத்தாதுங்க, எவ்ரிடே எடுக்கணும் ரெசல்யூஷன். அதுதான் இதோட செய்தி. நாளைக்கு மட்டும் ஒரு ரெசல்யூஷன், இன்றைக்கி நைட்டு மட்டும் எடுத்தால் பத்தாது. ஒரு நாளும் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இன்றைக்கி என்ன கோல்ஸ் நான் முடிக்கணும், ஓகே? இந்த கோல்ஸ் எல்லாம் முடிச்சாக்கா இந்த மாதத்தோட கோல் முடியும். மாதத்தோட கோல் எல்லாம் முடிச்சா இந்த வருஷத்தோட கோல்ஸ் முடியும். அதுதான் கான்செப்ட். ஸோ ரெசல்யூஷன் பை எவ்ரி டே, எவ்ரி நைட், எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அந்த ரெசல்யூஷன், அந்த தீர்மானம் மனசில் இறங்கிடும். வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாக அமையும். நல்லாசைகள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.